இந்த அரங்கம் பல அரிதான விஷயங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் ஒன்றா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு அரிதான விஷயம். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது அதை விட அரிதான விஷயம். பக்கத்தில் உட்கார்ந்து பேசாமல் உட்கார்ந்துருக்கிறது அதை விட பெரிய அரிதான விஷயம். ஸோ பல அரிதான விஷயங்களை இந்த அரங்கம் சந்தித்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, உயிர்கலப்பு தவத்திற்கு இந்த அரங்கம் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பொருள். ஸோ இப்பொழுது இந்த நிகழ்வின் முக்கிய அம்சமான உயிர்கலப்பு தவம் என்பது நடைபெறவிருக்கிறது. உயிர்கலப்பு தவம்னா என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை கூறி அதன் அவசியத்தை கூறி அதை செய்து வைப்பதற்காக திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் ஆற்றல் மிகு செயலாளர் முரளி வருகிறார். தாரத்தை ஆதாரமாக கொண்டவர், புவனத்தையே காக்கும் ஈஸ்வரி புவனேஸ்வரியை தனது துணையாக கொண்டவர். திருமணம் என்பது வெறுமனே ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு துணையுடன் நெருக்கமாக இணைந்து நீங்கள் ஆடும் நீண்ட நடனம். மனைவியின் பாட்டுக்கு லயம் தவறாது எப்படி ஆடுகிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை புரிந்து இல்லறத்தில் லயம் தவறாது நடனம் ஆடுபவர் இவ்விழாவில் நயம் தவறாது வாழ்த்து தவம் இயற்ற வருகிறார். புவனேஸ்வரியின் துணைவர் முரளிதரனை பரமேஸ்வரியின் துணைவர் நாராயணன் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். என்ன ஒன்றுனாக்கா, புவனேஸ்வரியும் இல்லை, மகேஸ்வரியும் இல்லை, பரமேஸ்வரியும் இங்கே இல்லை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு இணைந்து அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மேடையில் அமைந்துள்ள தலைவர் உட்பட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி, அதே போல் அரங்கத்தில் மணமக்களாக தம்பதியராக சகிதமாக வந்துள்ள உங்களையும் வணங்கி, ஆசிரியர் பெருமக்கள், அருள் தொண்டர்கள் அனைவரையும் வணங்கி, மனைவி நல வேட்பு நாளின் முக்கிய நிகழ்வான உயிர்கலப்பு தவத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த தவம் எதற்கு செய்யணும், இதனால் என்ன நன்மை அப்படின்னு உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருப்பூர் மண்டல செயலாளர் ஏவி பழனிசாமி ஐயா கூட கருத்து சொல்லிட்டு போனாங்க. அதே கருத்து தான் இந்த உயிர்கலப்பு தவத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு. குறிப்பாக இப்போது டாக்டர் சீனியம்மாள் அவங்க பாடினாங்க, இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெய்வம் அது. அதில் முடிவில் நிறைவில் அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி சொன்னது தான், அறிவில் முழுமை அது முக்தி. அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வினுடைய நோக்கம், நம்ம எதுக்கு பிறந்தோம், அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதைய எளிய முறையில் எடுத்து சொன்னவர் தான் வேதாத்ரி மகரிஷி. அறிவில் முழுமை பெறுவது தான் நம்மளது. அறிவில் முழுமை பெற்று இறைநிலையை உணரணும். அந்த அறிவில் முழுமை பெறுவதற்கு ஒரு முக்கிய உறவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கணவன் மனைவி உறவு தான். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல, ஒரு சிறப்பானது, உன்னதமானது, தெய்வீகமானது. இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக பெரியவங்க நம்ம வீட்டிலையே சொல்லுவாங்க, ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை துணை எங்காவது ஒரு இடத்துல இருக்குது அப்படிம்பாங்க. இன்னும் கூட சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் மகரிஷி இன்னும் எளிமையான முறையில் விஞ்ஞானம் ஒரு ஆராய்ச்சியோடு சொல்கிறாங்க, அவங்கவுங்க கருமைய பதிவின் மூலமாக அந்த வாழ்க்கை துணை அமையுது அப்படின்றாங்க. இது பயிற்சி எடுக்காத அன்பர்களுக்கு புதிய வார்த்தையாக இருக்கும். இந்த கருமைய பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் பெற்றோர்களினுடைய வழியாக வந்த அந்த தொடர் பார்த்திங்கன்னா சஞ்சித கருமம் அப்படிம்பாங்க. அந்த செயலுக்கான பதிவும்
நாம் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்கிற அந்த திருமண காலத்து வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது இது நம்ம உடம்புல பதிவாகிருக்குது. செயலுக்கேற்ற விளைவு தத்துவத்து பிறகு நம்ம எதையெல்லாம் பார்த்தோமோ, கேட்டோமோ, சுவைத்தோமோ, நுகர்ந்தோமோ, செய்தோமோ, படித்ததுமோ எல்லாமே உடம்பினுடைய மைய பகுதியில் போய் பதிவாகிருக்குது. இது பிரபஞ்சத்தோட தொடர்புலையும் இருக்குது. இதுக்கு ஏற்ற வகையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையுது அப்படிங்கிறது தான் எல்லா பெரியவங்களுடைய அதைய மகரிஷி விஞ்ஞானபூர்வமாக எடுத்துரைத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்குது அப்படின்னு தெளிவாக நம்ம உணரணும்னா நம்மளுடைய செயலுக்கேற்ற ஒரு துணை தான் நம்ம கூட வந்திருக்கு. அதில் சிரமம் இருந்தாலும் சரி, பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய என்ன செயலோ அதற்கேற்ற வகையில் தான் நமக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்குது அப்படின்னு. அப்போ இதில் என்ன அடுத்த நிலை, இதை நம்ம ஏற்றுக்க வேணுமல்ல, நமக்கேற்ற வகையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கொஞ்சம் முரண்பட்டு பிணக்காயி கொஞ்சம் உறவில் சுணக்கு இருக்கிறவங்க அல்ல இன்னுமே நல்ல ஒரு உறவோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்னும் மேன்மையாகும், அந்த உறவில் இன்னுமே அவங்களுக்கு சக்தி உண்டாகும். அந்த கொஞ்சம் முரண்பட்டு கருத்து மாறுபாட்டோடு இருக்கிறவங்கெல்லாம் இந்த உயிர்கலப்பு தவத்தின் மூலமாக அந்த பிணக்கு, சுணக்கம், சோர்வு, இடைவெளி எல்லாமே நீங்கி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமாக பிறக்கும். அதாவது நான் நீ என்று இருக்கிறத விட்டுட்டு நாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க. அதற்கு இந்த உயிர்கலப்பு தவம் உதவியாக இருக்குது. இது இன்னுமே நம்ம புரியணும் அப்படின்னா மகரிஷி இந்த கடவுள் தத்துவத்தை, ஏன்னா அறிவில் முழுமை பற்றி இறைநிலையை உணர்வது தான் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவம் அப்படின்கையில் அந்த இறைவனை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப சிம்பிளாக மகரிஷி சொல்கிறார். காந்தத்தை அறிந்து கொண்டால் கடவுள் நிலையை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அப்போது காந்தம்னு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னுமே சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ உலகத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்போம், கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவோம், எல்லா பக்கமும் இருக்கிறார், நீக்கம் இருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்போ அந்த தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொல்லுவாங்க, காற்று எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னா. ஆனால் இப்போ இருக்கிற விஞ்ஞானத்தில் அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 100 மைல் அளவில் அடர்த்தியாகவும் அதுக்கு மேலே லேஸ் ஆகும், அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் அமெரிக்காவிலேயே லண்டனில் இருக்கிறவங்க அங்கேருந்து ஒரு வீடியோ காலில் கூப்பிட்டோம்னா அடுத்த நிமிடம் நாம் அவங்கள பார்த்துட்டு பேச முடியும், நம்மளே அவங்க பார்த்துட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன கனெக்ஷன், எப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்குது? அந்த கனெக்ஷன் தான் காந்த அலை. இப்போ வானத்தில் இருக்கிறதுனால அதை வான்காந்தம் என்கிறாங்க. அது நம்ம உடம்புக்குள்ள இருந்தால், ஜீவனுக்குள்ள இருந்தால் ஜீவகாந்தம் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் மட்டுமே எல்லா பக்கம் நீக்கமர இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா அது காந்தந்தான். அதைத்தான் கந்தன்னு நாம் கும்பிட்டுருக்கோம். இன்னும் இந்த கடவுள் தத்துவத்தில் எத்தனையோ சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த தவத்துக்கு எப்படி அந்த காந்தம் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வானில் விண்ணு சுழறதுனால காந்தம் உருவாகுது. அதே மாதிரி உடம்புல உயிர் சுழண்டு கொண்டே இருக்கிறதுனால காந்தமும் உருவாகுது. அந்த உயிரினுடைய படர்க்கை நிலை தான் மனம். அப்போ உயிரிலிருந்து வெளிவர்றது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த காந்தமாக இருந்தாலும் அதுக்கு மறுபெயர் மனம்தான். அதைத்தான் இரு மனமும் இணையும் ஒரு மனமாக மலரும் திருமண விழாவில் பண்ணுறாங்க. அந்த கணவன் மனைவியினுடைய இரு மனத்தை ஒரு மனமாக பண்ணுறது தான் திருமணம். அதே போல் இங்கே நாம் உங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடோ இல்லை நல்ல ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் ஒற்றுமையாகுவதற்கு இந்த உயிர்கலப்பு தவம் நமக்கு உறுதுணையாக இருக்குது. இதுபோல் நல்ல விஞ்ஞானத்தாலையும் மெஞ்ஞானத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான விளக்கத்தை தான் வேதாத்ரி மகரிஷி எல்லா பாடத்திட்டத்திலையும் கொடுத்துருக்காங்க. இந்த கல்வி பார்த்திங்கன்னா முதல்ல அறிமுக பயிற்சியோ 14 நாள் அப்படியே அகத்தாவி இப்படின்ட்டு இருந்தது. இப்போது அரசாங்கமே இதில் உள்ள உண்மைகளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லா யூனிவர்சிட்டியுமே இதை பாடத்திட்டமாக எடுத்து எல்லா அறிவுத்திருக்கோயிலையுமே இது விஷன் ஃபார் விஸ்டம் யூனிவர்சிட்டியே இதை பாடத்திட்டமாக கொண்டு வந்து நடத்திட்டுருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி
நான் சொன்னது பார்த்திங்கன்னா மகரிஷி சொன்னது கடலில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறேங்க. இதுபோல் எல்லா விதத்துக்குமே வேதாத்திரி மகரிஷிக்கிட்ட ஒரு நல்ல விஞ்ஞானபூர்வமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞான விளக்கத்தை மகரிஷிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் சரி, இன்னுமே இதில் தெளிவாக நம்ம ஆழமாக இந்த தத்துவத்தை உணரணும் அப்படின்னா தொடர்ந்து மன்றத்துக்கும் வரணும். அதே போல் நம்மோடு இருக்க குடும்ப அன்பர்களையுமே அழைச்சிட்டு வரணும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து தொடர்ந்து நம்ம இந்த தவத்துக்கு போகலாம். இந்த தவம் பழகினவங்க மட்டும்தான் செய்யணுன்ட்டு இல்லை, இது ஒரு நார்மலான தவம்தான். அந்த தவத்தை நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். இப்போ நாம் எல்லாருமே தவத்துக்கு போகலாங்களா? சரி, இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கன்னா, கணவன் மணி சேர் அப்படியே திருப்பி போட்டுக்குங்க, ஒருத்தர் திருப்பி போட்டுக்குங்க. சேர் முன்னாடியும் கூட இழுத்துக்கலாங்க, இடம் நிறையா இருக்குது. வாலண்டியர்ஸ் உதவுங்க, கல்விக்குழு அன்பர்கள் எல்லாரும் உதவுங்க. வெளியில் யாராச்சும் கல்விக்குழு அன்பர்கள் இருந்து உள்ளே வந்துடுங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பைக்குள்ள என்னென்ன பொருள் இருக்கணும் அப்படின்னா, காப்பு கயிறு இருக்கான்னு பார்த்துக்குங்க, ஆப்பிள் பழம் இருக்கான்னு பார்த்துக்குங்க, ரோஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க, மாலை 2 இருக்கணும். மற்ற புத்தகமெல்லாம் இருக்கிறத உங்களுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு மாலை, ரோஸு, ஆப்பிள் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கவிதை ஒரு குறிப்பேடு வச்சுருப்பாங்க, அதையும் பார்த்துக்குங்க. இந்த 4 ஐட்டத்தை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை பார்த்துக்குங்க. புத்தகத்தை எல்லாமே உள்ளே போட்டுக்குங்க. கல்விக்குழு ஆசிரியர்கள் எல்லா அருள் தொண்டர்களும் கூடையே இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்களா? ஓகே, இப்போ ஒரு சின்ன தவம் பண்ணலாங்க. யாராவது செல்ஃபோன் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு உன்னதமான தெய்வீகமான தவத்துக்கு போகிறோம், அதனால் செல்ஃபோன் இருந்தால் இது பண்ணிக்கலாம். ஏதோ சத்தம் போடுற குழந்தைங்க இருந்தால் வெளியில் போய்க்கலாம், அவங்கள அழைச்சிட்டு போய் வெளியில் விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இப்போது நம்ம தவத்துக்கு போகிறோம். நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்குங்க, நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். கைகளை கோத்துக்குங்க, கண்களை மூடிக்கலாம். கைகளை கோத்துருக்குறோம், கண்களை மூடி இருக்கிறோம். நல்லா 2 மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. மூச்சு அப்படியே மெதுவாக உச்சந்தலைக்கு எடுத்து உச்சந்தலையிலிருந்து அப்படியே உடல் முழுவதும் பரவ விட்டுக்குங்க. அப்படியே மூச்சை மெதுவாக உச்சந்தலைக்கு எடுத்து உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே மெதுவாக விடுங்க. மனம் ஒரு நிலைக்கு வருது. உயிர்கலப்பு தவம் துவங்கி இருக்கின்றோம். நான் சொல்கிறது மட்டும் பாவனை மட்டும் பண்ணிட்டு வாங்க புதிய அன்பர்கள். மற்றவங்களாம் அப்படியே தவத்தில் கலந்துக்கலாம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பியுள்ளன. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறோம். கும் இருட்டு, கரு இருள், இதுதான் எங்கும் பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்த கரு இருள் தான். அந்த தெய்வீக ஆற்றல் நம்மளை சுற்றி நீக்கமர நிறைஞ்சிருக்கு. பாவனை பண்ணிக்கங்க, இந்த கருப்பு கலர் நம்மை சுற்றி நீக்கமர இருக்கு. கும் இருட்டு. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பியுள்ளன. அந்த தெய்வீக ஆற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்வதை உணர்வோம்.
அப்படியே உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே பாருங்கள். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி அப்படியே மடிப்புழுந்து அப்படியே உடம்புக்குள்ளே அலை அலையாக ஒரு அலை ஒன்று அசை ஒன்று உடம்புக்குள்ளே நடக்குது. நல்லா கவனிங்க. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அப்படியே அம்மா காலில் விழுந்து முழுசாக ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. ஒரு புனிதமான பயணத்துக்கு போகிறோம். அம்மாவினுடைய ஆசீர்வாதம் தேவை. தந்தைக்கு வணக்கம். அதே மாதிரி தந்தையிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆஷான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வணக்கம். தவம் உயிர்கலப்பு தவம் துவக்கம் ஆகினை குண்டலினி மகாசக்தி புருவ மையத்தில் மையங்கொண்டு இயக்கட்டும். 5 புலன்களையும் சுருக்கி மனம் என்ற ஒரு நிலையில் புருவ மையத்தில் நின்று தவமேற்றுகிறோம். புருவ மையத்தை பாருங்கள். புதிய அன்பர்கள் ஒரு புதிய உணர்வு அழுத்தமாக சுழற்சியாக எடை கூடியுள்ளது போல ஒரு உணர்வு புருவ மையத்தில். உயிரினுடைய அசைவு அது அசைவு இருக்குது. நாம் உணராமல் இருக்கிறோம். இப்போ உணர முயற்சி பண்ணுங்க அல்லது பாவனை பண்ணுங்க. அந்த புருவ மையத்தில் ஒரு அசைவை நடக்கிறத பாவனை பண்ணுங்க. அந்த அசைவை நம்மளால் உணர முடியும். குண்டலினி மகாசக்தி புருவ மையத்தில் மையங்கொண்டு இயங்கட்டும். இந்த தெய்வீக ஆற்றலை துரியத்துக்கு எடுத்து செல்வோம். சுவாசத்தின் மூலமாக மெதுவாக சுவாசத்தை இழுத்துக்கொண்டே உச்சியை நினைங்க. உச்சி துரியம். தலையினுடைய மேல் பரப்பு முழுவதும் பாருங்க. தலையினுடைய மேல் பரப்பில் பாருங்க. ஒரு புதிய உணர்வு, ஒரு அழுத்தமாக ஒரு சுழற்சி தெரியுது பாருங்க. அந்த சுழற்சி அப்படியே சுருக்கி மேலும் சுருக்கி உச்சியில் ஒரு ஊசி முனை அளவில் நில்லுங்க பாருங்க. அந்த அழுத்தத்தை நல்லா உணர முடியும். துரியம். மனம் என்ற ஒரு நிலையும் மறைந்து அதனுடைய மூல நிலையான உயிரின் நிலையில் நின்று நாம் தவம் செய்கின்றோம். துரியம். இறைநிலையின் நுழைவாயில். இங்கிருந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், சான்றோர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் எல்லாரோடையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரபஞ்ச சக்தியை இதன் மூலம் உள் வாங்கிக்கிறோம். இந்த ஆற்றலோடு இதே அமைதியில் மென்மையாக எல்லா செயலும் நம்ம செய்ய இருக்கின்றோம். மெதுவாக கண்களை திறந்து உங்கள் பையில் இருக்க காப்பு கயிறு இருக்க எடுங்க. முதல்ல ஆண்கள் பெண்கள் காப்பு கயிறு இருக்கும், அதை எடுத்துக்குங்க. மஞ்சள் கயிறு காப்பு கயிறு இருக்கும். மென்மையாக செய்யுங்க. எல்லா செயலும் மென்மையாக செய்யுங்க. இந்த தவநிலையிலேயே இருங்க. ஆண்கள் ஒன்று பெண்கள் ஒன்று வச்சுக்குங்க. இப்போ முதல்ல பெண்கள் ஆண்கள் கையில்
அவங்களுடைய இடது கையில் அருட்காப்பிட்டுட்டு நாம் கட்ட போகிறோம். முதல்ல பெண்கள் கட்டுங்க. நான் சொல்கிறப்போ அந்த அருட்காப்பையும் சொல்லிகிட்டே நீங்கள் அவங்க கட்டுங்க. ஆண்களினுடைய இடது கையில் கட்டுங்க. இப்போ கட்ட ஆரம்பிக்கலாங்க. அருட்பேராற்றல் சொல்லுங்கள். இரவும் பகலும் சொல்லிகிட்டே கட்டுங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்படியே மனதார நினச்சி அவங்களுக்கு காப்பிட்டுருக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ கணவன்மார்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதே மாதிரி அவங்க வலது கையில் கட்டுங்க. நீங்கள் அதே சொல்லிகிட்டே கட்டுங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். அடுத்து மாலை இட்டுக்கொள்ளக்கூடிய நிகழ்வு. அப்படியே மெதுவாக எழுந்து நில்லுங்க. ஆண்கள் பெண்கள் ஆளுக்கு ஒரு மாலை எடுத்துக்குங்க. வெளியிலையும் கூட வந்துடலாம். அந்த சேர் யாராச்சும் கீழே இடைஞ்சல் பண்ணுச்சுன்னா வெளியிலையும் கூட வந்துக்கலாம். 2 பேர் கையில் வச்சுக்குங்க. முதல்ல கணவன் மனைவிக்கு அவங்க கண்களை பார்த்துட்டு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போடுங்க. இப்போது வாழ்க்கை துணை கணவனுக்கு போடுங்க. அவங்க கண்களை பார்த்துட்டு வாழ்க. மாலை சூடும் மனனா வாழ்க வளமுடன். இளமங்கை அப்படியே உட்கார்ந்துக்கலாங்க. திருநாள் உறவேனம் காதலின் எல்லை வேறொரு திருநாள் இனி இல்லை. மாலை சூடும் மனநாள். வாழ்க வளமுடன். தவநிலையிலேயே இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உயிர்கலப்பு தவத்துக்கு போக இருக்கிறோம். இப்போது மனைவியர் 2 கைகளை நான் என்னை பாருங்கள். இப்படி வானத்தை பார்த்த மாதிரி உள்ளங்கையை மேலே வச்சுக்குங்க. வானத்தை பார்த்த மாதிரி உள்ளங்கையை மேலே வச்சுக்குங்க. எல்லோரும் வானத்தை பாரு மாதிரி உள்ளங்கையை அப்படியே விரித்து மேலே வச்சுக்குங்க. கணவன்மார்கள் 2 கையுமே நிலத்தை பார்த்த மாதிரி கிராஸாக இப்படி வச்சு அவங்களுடைய வலது கை உங்களுடைய வலது கையோட ஜாயின் பண்ணிக்குங்க. அப்படியே கோத்துக்குங்க. வலது கை கீழே இடது கை மேலேயும் இருக்கணும். அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்கள், அவங்களுடைய நாடியை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்குங்க. மற்ற விரலில் கோத்துக்குங்க. அவங்க நாடியை பிடிச்ச மாதிரி வச்சுக்குங்க. மற்றதெல்லாம் அப்படி கோத்துட்டு அந்த கை மட்டும் நாடியை பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. ஓகே. இப்போது கண்களை மூடிக்குங்க. கண்களை மூடிட்டு அந்த உங்கள் கைக்குள்ளே தவம் பண்ணுங்க. கண்களை மூடிக்கலாம். நம்ம துரிய நிலையில் தான் இருக்கிறோம். பிரபஞ்ச சக்தி உச்சி வழியாக நமக்குள்ளே வந்துட்டுருக்கு. கைகளை மூலமாக அந்த ஆற்றலை பெற்று உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் ஒருவர் ஊடுருவி கொண்டு இருக்குது. அதை நல்லா உணருங்க. கண்களை மூடி கைகளை மட்டும் சேர்த்து வச்சு அந்த உங்கள் உள்ளங்கை மூலியமாக ஊடுருவதை நல்லா கவனிங்க. அதே சமயம் அந்த உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் பாவனை பண்ணுங்க. அந்த உணர்வு கிடைக்கலினாலும் பாவனை பண்ணுங்க.
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல், கடவுளின் சக்தி அப்படியே வாழ்க்கை துணையோட ஊடுருவி கொண்டுட்டுருக்கு. கண்களை மூடிய நிலையில் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் திருமண நாள் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும், இப்போ இங்கே உட்கார்ந்துட்டுருக்க இந்த சனத்து வரைக்கும் அவங்க உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பட்டியலிட்டு பாருங்க. இப்போ கணவன்மார்களை பட்டியலிடணும் அப்படின்னா, அவங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்க பிறந்த வீடு, அம்மா அப்பா, அவங்க படித்த பள்ளிக்கூடம் அத்தனையும் திறந்து நமக்காக வந்து எவ்வளோ தியாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நினச்சி பாருங்கள். அதே மாதிரி மனைவியர் தன்னுடைய வாழ்க்கை துணை இது வரைக்கும் திருமணத்துக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் செய்துட்ருக்காங்க, அந்த உணர்வின் எண்ணங்களை நினைவலைகளை கொண்டு வாங்க. இப்போ கண்கள் மீது தியானம் பண்ணுங்க. 2 கண்கள் மீது நாம் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த கண்கள் மீது நினைவு வைங்க. நம்ம உடம்புல உயிர் சுழண்டு கொண்டே இருக்குது. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் தான் காந்த ஆற்றல். அது மனமாக இருக்குது. அந்த மனதினுடைய சக்தியை கண்களில் கொண்டு வந்து குவிக்கிறோம். கண்களில் அப்படியே எடை கூடியுள்ளது நல்லா தெரியுது. ஒரு புதிய சக்தி கண்களில் ஊடுருவுது. அப்படியே கண்களை திறந்து உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வலது கண்ணை பாருங்கள். மெதுவாக அரைக்கண் பார்வையில் இது ஒரு தெய்வீகமான நிகழ்வு. அதனால் அப்படியே அந்த அரைக்கண் பார்வையில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வலது கண்ணை பாருங்கள். இன்று முதல் நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் புனிதமடையட்டும், மக்கள் அனைவரும் நல்லோர் ஆகட்டும், அந்த எண்ணத்தோடு பாருங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் கண்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஊடுருவி இருமனம் ஒரு மனமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியே வலது கண்ணை பாருங்கள். இப்போ மனைவியர் மட்டும் கண்களை மூடிக்கலாம். ஆண்கள் உங்கள் மனைவியை முழு உருவத்தை பார்த்துட்டு நான் ஒரு கவிதை படிப்பேன். அந்த கவிதையை உங்கள் வாழ்க்கை துணையை பார்த்து அப்படியே திருப்பி சொல்லுங்க. பெற்றோரை நல்லா தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையை பார்த்துட்டு, பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவியென குடும்பம் தொன்றேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன். நத்தவற்றால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணைவை கொண்டு மற்றவர்க்கும் தொன்றாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மற்றவர்க்கும் தொன்றாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மற்றவருக்கும் தொன்றாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்படியே கண்களை கணவனும் மூடிக்கலாம்.
மூடிட்டு இப்போ மானசீகமாக உங்கள் மனைவியை வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. கையை எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ தவத்தில் தான் இருக்கிறோம். உங்கள் பையில் பார்த்திங்கன்னா ஒரு ரோஜா பூ இருக்கும். அதை முதல்ல கணவன்மார்கள் அதை எடுத்துக்குங்க. அதில் சைடு பின்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். எழுந்து நில்லுங்க, கணவன்மார்கள் மட்டும் எழுந்து நில்லுங்க. அதைய அவங்க தலையில் சூடுறப்போ நான் சொல்கிறத சொல்லிட்டு சூடுங்க. இந்த பூவை போல உன்னை மென்மையாக கவனித்துக் கொள்வேன். அதை சொல்லிட்டே வைங்க. இந்த பூவை போல உன்னை மென்மையாக கவனித்துக் கொள்வேன். இந்த பூவை போல உன்னை மென்மையாக கவனித்துக் கொள்வேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படியே உட்காந்துக்கலாங்களா? எத்தனை பேருக்கு பூ வச்ச அனுபவம் இருக்குதுங்கிறது இப்போ மேடையிலேருந்து பார்த்தா தான் தெரியுது. சரி, அடுத்து இப்போது கணவன் உட்காந்துக்கிறாங்க. பெண்கள் மனைவியர் மட்டும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கும், கனி ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்குங்க. இப்போது நீங்கள் உங்கள் கணவனுக்கு இந்த கனியை கொடுக்குறப்போ நீங்கள் சொல்லிகிட்டே கொடுக்கணும். இந்த கனியை போல உங்களிடம் கனிவாக நடந்து கொள்வேன். இந்த கனியை போல உங்களிடம் கனிவாக நடந்து கொள்வேன். இந்த கனியை போல உங்களிடம் கனிவாக நடந்து கொள்வேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. கணவர் தலையில மலர் சுடி விட்டாருங்கிறதுக்காக நீங்க பழத்தை வாயில ஊட்டி விடறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா அது ஆப்பிள் பழம். அப்போ எந்திரிச்சு நின்றுக்கலாங்க. ரெண்டு பேரும் மாலையை கழட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாண்ட வச்சுக்குங்க. இப்போ மாலை மாற்றுதல் 3 முறை மாலை மாற்றுதல் எல்லாமே ஒரே மாதிரி கழட்டி முன்புறமாக வச்சுக்குங்க. ஏன்னா வீடியோ எடுப்பாங்க, அவங்களுக்கு நல்லா இது வரும். மாலை கழட்டி 2 பேரும் கழட்டி வச்சுக்குங்க. முதல்ல கணவன்மார் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போடுங்க. அப்போ மனைவியர் போடுங்க கணவனுக்கு வாழ்க வளமுடன். மறுபடியும் ஒரு முறை கழட்டி வச்சுக்குங்க. ஓகே, மறுபடி கணவன் மனைவிக்கு போடுங்க. மனைவி கணவனுக்கு போடுங்க. ஓகே, இன்னொரு முறை கழட்டி வச்சுக்குங்க. இப்போ கணவன் மனைவியருக்கு போடுங்க. மனைவியர் கணவனுக்கு போடுங்க. வாழ்க வளமுடன். இப்போ சேரெல்லாம் திருப்பி உட்காந்துக்குங்க. சேர் திருப்பி ஃப்ரீயாக உட்காந்துக்குங்க. மாலை மாற்றினாள். இன்னும் தவத்தில் தான் இருக்கிறோம். மென்மையாக செய்யுங்க. வாலண்டியர்ஸ் தேவையான கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் மென்மையாக. மறுபடி கண்களை மூடிக்குங்க. கண்களை மூடிய நிலையிலேயே இருங்க. மாலை கழட்ட வேண்டாங்க. மாலை கழட்ட வேண்டாம். கண்களை மூடிய நிலையில் தவநிலைக்கே வந்துருங்க. ஒரு நிமிடம் இப்போ நடந்த நிகழ்வு அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் நமக்குள்ள உண்டாகக்கூடிய ஆற்றலையும் இணைத்து, அந்த ஆற்றல் தான் உயிரின் படர்க்கு நிலை, அதுதான் மனம். அந்த இரு மனதை ஒரு மனதாக மாற்றக்கூடிய உயிர் கலப்பு தவம் நாம் செய்தோம். நான் நீ என்று இருப்பதை நாம் என்ற ஒரு நிலைக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருந்த நமது குருமகான் வேதாத்ரி மகரிஷிக்கு நன்றிய வாழ்த்துக்களாக கூறி, இந்த நிகழ்வு நடத்துவதற்கு இந்த இயற்கையும் நமக்கு துணை இருந்திருக்கு.
இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த தவத்தை நாம் நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும், இந்த சமுதாயம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவத்தை நிறைவு செய்து கொள்ளாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு இனிமையான மலரும் நினைவுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமண விழா இங்கே நடைபெறி இருக்கிறது. கந்தசாமி என்ன பார்க்குறாரு, வருஷம் பூரா நம்ம மண்டபத்தில் கல்யாணம் நடத்தினாலும் இவ்வளவு கல்யாணம் நடக்காது. ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான தம்பதிகளை இந்த மண்டபத்தில் இங்கே கல்யாணம் நடந்திருக்குது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தோடு சிரிச்சுட்டே இருக்கிறார் காலையிலிருந்து. ஸோ மிகச்சிறப்பாக உங்களது திருமண வாழ்க்கையை மீண்டும் நினைவு கூறும் விதத்தில் இந்த நிகழ்வு உங்கள் அனைவருக்குமாக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதனை தொடர்ந்து அடுத்து முன்னிலை உரை வால்டர் தேவாரம். எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல.